Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். IQoo இந்த flagship number series and budget Z series எல்லாம் தாண்டி அவங்களுடைய நியோ சீரிஸ்க்கு ஆடியன்ஸ் மத்தியில் எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே உங்களுடைய நியோ சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அண்ட் ஃபீச்சர்ஸாகவுமே நிறைய ஃபீச்சர்ஸை நமக்கு இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ப்ரீவியஸாக வந்து IQoo நியோ 7 சீரிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸிவான சீரிஸாக தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ இதோட சக்ஸஸராக அடுத்து வரப்போகிற IQoo நியோ 9 சீரிஸ் மேலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நிறைய லீக்ஸுமே IQoo நியோ 9 சீரிஸை பற்றி மார்க்கெட்டில் வந்துகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த IQoo நியோ 9 சீரிஸுடைய டிசைன், கேமரா ஃபீச்சர்ஸ், டிஸ்பிளே மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ ஆக்சுவலி இன்டர்நெட்டில் வந்திருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த IQoo நியோ 9 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல தான் 2 ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இருக்க போகுது. IQoo நியோ 9 Pro அப்படின்ற நேமில் கண்டிப்பாக இருக்க போகுது. மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீல் ஆயிருக்கு. இந்த மாதிரியான லுக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ். அந்த இமேஜ் பார்க்கும்போது 2 கேமராவோட இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் இப்போதைக்கு அங்கே அந்த இமேஜில் இருந்து தெரியுது. பட் இது IQoo நியோ 9 Pro அதை பற்றின கிளாரிட்டி இல்லை. பட் 2 கேமரா தான் இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது மோஸ்ட்லி IQoo நியோ 9 உடைய எக்ஸாக்டான இமேஜ் இந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா 9 Proவில் ஐ எக்ஸ்பெக்டட் 3 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி IQoo நியோ 9 இந்த இமேஜ் பார்க்கும்போது 2 கேமரா மாதிரி கொடுத்துருக்காங்களா. அதில் ப்ரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் இருக்க போகுது. பட் இந்த சென்சார் தான் சோனி சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்களா இல்லை சாம்சங் சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு. சில லீக்ஸ் பார்த்தீங்கன்னா சோனியுடைய IMX 900 சீரிஸ்க்கான கேமரா இருக்கும்னு சொல்லுது. சில சீரிஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அந்த JN1 அந்த சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ அதனால் எக்ஸாக்டாக என்ன சென்சார் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரியல. பட் சப்போர்ட்டிவ் பார்க்கும்போது 13 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைடோட இங்கே ஆக்சுவலி 2 கேமரா தான் IQoo நியோ 9 இருக்க போகுது. அண்ட் 9 Pro பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 3 கேமரா இருக்க போகுது. இந்த 2 கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரி, 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்க போகுது. இது போக சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 32 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் இப்போ லீக்ஸாக போய்கிட்டு இருக்கு. ஸோ மேபி அந்த டெலிஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணி IQoo நியோ 9 Pro இந்த வாட்டி வரதுக்கான சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வருதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போமா. அதே மாதிரி இந்த IQoo நியோ 9 சீரிஸில் அடுத்ததாக நமக்கு வெளில வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே சைஸ் 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி IQoo நியோ 9 பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. அண்ட் IQoo நியோ 9 Pro பொறுத்த வரைக்கும் 2K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. மற்றபடி 2 ஸ்மார்ட் ஃபோனுமே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்கான சப்போர்ட் தான் இந்த வாட்டி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் இப்போ ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட ரெசல்யூஷனை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வரப்போகுது. அதே மாதிரி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இதுதான் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் IQoo நியோ 9 பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ ஆக்சுவலி ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 இன்னும் வரல. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 இப்போ தான் கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸரை நமக்கு அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இந்த IQoo நியோ 9 எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் 9 Pro பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 9300 அப்படின்ற இந்த ப்ராசஸர் இன்க்ளூட் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி Dimensity 9300 பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3K டஃப் கொடுக்குற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். ஆக்சுவலி தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இன்னும் ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே லைவாக அந்த ப்ராசஸரோட வரல செக் பண்ண முடியல. பட் தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3க்கு ஈக்குவலாக தான் இந்த ப்ராசஸர் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸரோட இந்த IQoo நியோ 9 Pro இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோனாக தான், எப்போவுமே நியூ சீரிஸ் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ 9 சீரிஸும் பார்த்திங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சீரிஸாக தான் வரப்போகுது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய பேட்டரி பேக்கப் இருக்கும்போது IQoo நியோ 9 பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் 9 Pro பொறுத்த வரைக்கும் 5400 mAh கொஞ்சம் பெட்டரான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான சேம் ஃபாஸ்ட் சார்ஜிங். மற்றபடி வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த வாட்டியும் நியோ சீரிஸில் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி IP68க்கான ரேட்டிங்கும் இந்த வாட்டி நியோ சீரிஸில் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. IP64 அந்த மாதிரியான ரேட்டிங் தான் மோஸ்ட்லி இந்த வாட்டி நியோ சீரிஸில் இருக்க போகுது. ஸோ ப்ரீவியஸாக 7 சீரிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த IP ரேட்டிங் கொடுக்கல. ஸோ நியோ 9 சீரிஸில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா. பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி IP68க்கான ரேட்டிங் இந்த வாட்டியும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் IQoo நியோ 9 பொறுத்த வரைக்கும் நமக்கு 30,000 to 35,000 செக்மெண்ட்டுக்கான அந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரோட. அண்ட் IQoo நியோ 9 Pro பொறுத்த வரைக்கும் 40,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸிங் தான் எப்போவுமே நியோ சீரிஸில் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ ப்ரீவியஸாக நியோ
7 சீரிஸ்க்கும் ஒரு நல்ல ப்ரைஸிங் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்போம் இந்த வாட்டி ப்ரைஸிங் எக்ஸாக்டாக என்ன செட் பண்ண போகிறாங்க அண்ட் அந்த ப்ரைஸிங்க்கு என்ன ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் செட் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை பொறுத்து தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி இந்த IQoo Neo 9 சீரிஸை பற்றி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சில லீக்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட IQoo Neo 9 சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்டில் என்ன எக்ஸாக்டான ப்ரைஸிங் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.